Hi friends, hello, வணக்கம். This is Shivaji. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் எல்லாமே ட்ரேட் போடாதீங்க. அதே சமயத்தில் உங்களோட டார்கெட் நீங்கள் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். இந்த டார்கெட் வரலாம் கம்ப்ளீட்டாக உங்களால் ஹோல்ட் பண்ண முடியல அப்படின்னா உங்களுடைய ட்ரேடிங் எடுத்தது உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் எடுத்துருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது யாரெல்லாம் அந்த டார்கெட் போகுமோ இல்லையோ தெரியலையே அப்படின்னு டவுட்டில் எடுக்கிறாங்க இல்லைங்களா, அது ஆக்சுவலாக அது ப்ராஃபிட்டில் போனாலும் நீங்கள் கம்ஃபர்டபுள் ஜோனாக ப்ராஃபிட் சம்பாதிச்சிருக்க மாட்டீங்க. அது நீங்கள் பயந்து தான் சம்பாதிச்சிருப்பீங்க தவிர உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஜோனில் வந்திருக்காது. அதுக்காக சொல்கிறேன், நீங்கள் ₹1 சம்பாதிச்சாலும் அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் ₹1000 சம்பாரித்து பயந்து சம்பாதிச்சாலும் அந்த ₹1000 அடுத்த டைம் ₹5000 லாஸில் கொடுத்துரும். ஆனால் அதே நீங்கள் ₹1 தெரிஞ்சு சம்பாரிச்சிங்கன்னா அந்த ₹1 நெக்ஸ்ட் டைம் எப்படி நீங்கள் உங்களால் சம்பாதிக்க முடியும் அப்படின்றது தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் அதை பற்றி நம்ம பேச போகிறோம். செமினார், வெபினார் அப்படின்றது என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோருக்கும் என்ன மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம 25K சப்ஸ்கிரைபர்ஸ் அடுத்த பயணம் போயிட்டுருக்கு. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃப்ரீ வெபினார் 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன உடனே நான் எல்லாருக்காகவும் ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் கலந்துக்கலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், சரி வெபினார்னா என்ன, செமினார்னா என்ன? அதாவது வெபினார்னா என்ன, செமினார்னா என்ன? சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வெபினார் அப்படின்னா என்ன? ஆன்லைன் கிளாஸ். ஓகேங்களா? ஆன்லைன் கிளாஸ். செமினார்னா என்ன? ஆஃப்லைன் கிளாஸ். ரைட்? சார், எதில் நம்ம ட்ரைனிங் எடுத்துகிட்டா பெட்டராக இருக்கும், யார்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டால் பெட்டராக இருக்கிறது உங்கள் சாய்ஸ் அது. ஏன்னா நான் பர்டிகுலர் அவங்க என்கிட்ட வாங்க, மேபி இப்போ நான் உங்களுக்கு வீடியோ எண்டில் சொல்கிறேன். என்னுடைய வெபினார் பற்றி சொல்கிறேன். நான் செமினார் எடுக்கிறதுல, நான் வெபினார் மட்டும்தான். அது வீடியோ எண்டிங்கில் பார்க்கலாம். வெபினார்னா என்ன, செமினார்னா என்ன தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு வெபினார் எடுத்துக்கலாமா செமினார் எடுத்துக்கலாமான்றது ஃபஸ்ட் டிசிஷன் எடுங்க. இதில் என்ன நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் இருக்குது அப்படின்னா, அதாவது வெபினார் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ், இது ஆன்லைன் கிளாஸ்னால் வேஸ்ட், இது ஆன்லைன் கிளாஸ் எதுவும் தெரியாது அப்படின்னு. காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாறுது ஃப்ரெண்ட்ஸ். காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாறுது. இப்போது செமினார் எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள். இப்போ நாங்களாம் அந்த டைமில் 2007, 2008, 2010, 2011 அந்த டைமில் செமினார் இருந்தது அப்போலாம். ஓகே, செமினார்னால் என்ன? ஒரு 25,000 ஃபீஸ் வாங்குவாங்க. 25,000 காசு வாங்கிட்டு ஒரு 2 days அல்லது 3 days ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டலில் ரூம் எடுப்பாங்க. ஒரு ஹாலில் இருக்கும், பெரிய ஹாலில். அந்த ஹாலில் ஒரு 50 பேர் உட்காந்துருப்பாங்க. அதை மென்டர்ஸ் சொல்லி தருவாங்க. மேபி ஒருத்தர் 4 hours இல்லை 5 hours என்னவோ அந்த சார்ட்டில் அந்த இன்டர்கேட் பேனல் இருக்கும். அதாவது டிவி மாதிரி பெரிய ஸ்க்ரீன் இருக்கும். அந்த ஸ்க்ரீனில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 hours 5 hours ரன் பண்ணி சொல்லி தருவாங்க. ஓகேங்களா? அதாவது டைரெக்டாக நீங்கள் டைரெக்டாக போய் கலந்துட்டு அங்கே சாப்பாடும் சாப்பிட்லாம், டிஃபன் சாப்பிட்லாம், எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு சில இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரூம் அங்கேயே கூட உங்களுக்கு ரூம் சார்ஜஸ்லாம் போட்டு கொடுக்குறாங்க. அங்கேயே 4 நாளுக்கு ரூம்லாம் உங்களுக்கு ஹால்டிங் சார்ஜஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா காசுலாம் ஆகுதுன்னு சொல்லி 30,000 40,000 வரலாம் போதும் எல்லாம். அந்த 4 days 3 daysல என்ன சொல்லி தருவாங்கன்றதும் உங்களுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு மேபி நீங்கள் என்ன எதிர்பார்த்து போகிறீங்களோ அந்த எதிர்பார்க்குற விஷயம் அவங்கக்கிட்ட கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது. ஆனால் பெரிய பிரபலமாக இருப்பாங்க, சொல்லி தருவாங்க. செமினார் அதாவது நேரடியாக அவங்கக்கிட்ட கற்றுக்கிறது செமினார், ஆஃப்லைன் கிளாஸ். 4 நாள் சொல்லி தருவாங்க. என்னை பொறுத்தவரை 2 நாள் அதிகமாக சொல்லி தருவாங்க. யாரோ ஒருத்தர் தான் 4 நாள் சொல்லி தருவாங்க. ஓகேங்களா? இது செமினார். ஏன்னா எல்லோரும் விருப்பப்படுறது இந்த ஆஃப்லைன் கிளாஸ் தான். சார் நான் ஆன்லைன்லலாம் இது எப்படி சார் செட் ஆகும், ஆன்லைன்லாம் என்னத்தை கற்றுக்கிட்டு தரலாம், ஆன்லைனில் எப்படி புரியும், எங்களுக்கு எதுவும் புரியறதில்ல, ஆன்லைன்லாம் நீங்கள் கம்ப்யூட்டரில் ஏதோ காமிச்சிடுவாங்க இப்படின்வாங்க, அதுக்கு எதுவும் எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதில்ல அப்படின்வாங்க. ஆஃப்லைன்லாம் நம்ம நேரில் பார்க்குறோம், நம்ம டவுட்லாம் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது முற்றிலும் தவறு ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்லைன் கிளாஸ் அப்படின்றது ஒரு 50 பேர் உட்காந்துட்டு இருக்காங்கன்னா, இப்போ அவங்க கிளாஸ் எடுத்து சொல்லும் இந்த 50 பேர் டவுட் கேட்க மாட்டாங்க. அதில் ஒரு 10 பேர் தான் அதுனா என்ன இதுனா என்ன ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க கேட்பாங்க. அதாவது என்னென்னு தெரியாமல் இருக்கிறவங்க போயிட்டு ஆஃப்லைன் கிளாஸ் எடுப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க சொல்கிறத அந்த டைமில் அண்டர்ஸ்டாண்ட் ஆன மாதிரி இருக்கும். அந்த செமினார் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 1008 டவுட் வரும். அந்த டவுட்ஸ்லாம் அவங்கக்கிட்ட கேட்க முடியாது, தெரிஞ்சிக்க முடியாது. ஓகேங்களா? ரொம்பவும் சிரமப்படுவாங்க ஆஃப்லைன் கிளாஸ் அப்படின்றவங்க, ஆஃப்லைன் கிளாஸ் எடுத்துக்கிட்டவங்க.
ஏன்னா அவங்களுக்கு இன்னும் தெரியல ஆஃப்லைன் கிளாஸ்னால் ஆன்லைன் கிளாஸ்னால் என்னன்னு தெரியல. ஆஃப்லைன் கிளாஸ் அப்படின்றது என்னென்னா நேருக்கு நேராக பார்க்க முடியும், அவ்வளோதான். அவங்க சொல்லிக் கொடுக்குற சார்ட்டு கேண்டில் என்னென்ன சொல்லி தராங்களோ உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லை ரீடெஸ்ட் அது இது என்னென்ன உங்களுக்கு எக்ஸட்ரா இருப்போம். அது பாருன்னு ஒரு 25 சப்ஜெக்ட் போகுது. அது போசல் புரிஞ்சிச்சான்னு கேட்பாங்க. சின்ன உங்ககிட்ட ஒரு புக்கு நோட் புக் ஒன்று கொடுத்துருவாங்க. ஒரு என்ன சொல்லுது, ஒரு சின்னதாக ஒரு 10 பேஜஸ் இருக்குன்னு வச்சிங்களேன். அந்த 10 பேஜஸ்க்கு எல்லாருக்கிட்டும் உங்களுக்கு ஒரு பென்னு, உங்களுக்கு ஒரு புக்கு கொடுத்துருவாங்க, உங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று கொடுத்துருவாங்க. இதை தான் இப்படி எழுதிட்டே வாங்க, நான் சொல்லத்தெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே வாங்கணுவாங்க. எல்லோரும் தலையை ஆட்டிட்டு வீட்டுக்கு வர வேண்டியதான். கடைசியில் அந்த டைமில் உங்களால் எதையும் கேட்ச் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நான் நிறைய ஆஃப்லைன் கிளாஸஸ்லாம் அட்டென்ட் பண்ணிகிட்ருக்கேன். 2010 2012 அந்த 2 வருஷத்தில் நிறைய பணமும் கொடுத்துட்ருக்கேன். ஆனால் ஒன்றும் தெரிஞ்ச பாடு இல்லை. ஓகே, சரி. இந்த ஆன்லைன் கிளாஸ்னால் அது எப்படி சார் சொல்ல முடியும் உங்களுக்கு ஈஸின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்கலாம். அதாவது வெபினார் அப்படின்றது என்ன அப்படின்னா, உங்கள் ஸ்க்ரீனை, அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற லேப்டாப்பையோ மானிட்டரையோ நீங்கள் என்ன ரீட் பண்ணுறீங்களோ அதை ஹோம்ஒர்க்காக கொடுத்து அதை உங்களுக்கு சொல்லித்தராங்க இல்லைங்களா, அது ஒரு மாதிரி. இன்னொரு வெபினார் அப்படின்றது என்னென்னா, சொல்லித்தரவங்க அவங்க சொல்லித்தராங்களே அவங்க ஸ்க்ரீனை உங்களுக்கு காமிப்பாங்க. ஒரு 20 பேர் சேர்த்துட்டு 20 பேரோ 50 பேரோ ஏதோ சேர்த்துட்டு அவங்க ஸ்க்ரீனை உங்களுக்கு காமிப்பாங்க. அந்த 20 பேர் அவங்க ஸ்க்ரீனை பார்ப்பாங்க. அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் எடுப்பாங்க. புரிஞ்சிச்சான்னு கேட்பாங்க, சொல்லி தருவாங்க. இது ஒரு வாரம் 10 நாள் கிளாஸ் எடுப்பாங்க. ஓகேங்களா, நல்லா கவனிங்க. இது ஒரு வாரம் 10 நாள் கிளாஸ் எடுப்பாங்க. இதில் டவுட்ஸ்லாம் கேட்டிங்கன்னா நீங்கள் கேட்கலாம், அவங்க சொல்லலாம். இது வெபினார். ஓகேங்களா. இந்த வெபினார் எப்படின்னா, உங்களுடைய ஸ்க்ரீனை அவங்க பார்ப்பாங்க. நீங்கள் சரியாக பண்ணுறீங்களா தப்பு பண்ணுறீங்களான்றதை அவங்க பார்ப்பாங்க. இது ஒரு வாரம் இது ஒரு 7 டேஸோ இது ஒரு 7 டேஸ் ஒரு வாரம் இது மாதிரி நடக்கும். நீங்கள் உங்களுக்கு என்னென்ன சொல்லி தருவாங்களோ எல்லாமே. இது வெபினார். ஆன்லைனில் உங்கள் ஸ்க்ரீனையும் அவங்க பார்க்குறதும் அவங்க ஸ்க்ரீனை நீங்கள் பார்க்குறதும் இது ஆன்லைன் கிளாஸ். உங்களுடைய டவுட்ஸ்லாம் கேட்டு கிளியர் பண்ணுவாங்க. ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நீங்கள் கேட்கலாம், சார் யார்கிட்ட சேர்ந்துக்கிட்டால் பெட்டராக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒருத்தரை இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப் கம்யூனிகேஷன் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அப்புறமா ஃபோனுங்க எங்கெங்கே சோஷியல் மீடியா நிறைய இருக்குது. உங்களுக்கு ஒருத்தர் தெரிய வராங்க அப்படின்னா அவங்கள மினிமம்னா கூட நீங்கள் 2 மாதம் ஃபாலோ பண்ணணும். ஓகே, 1 மாதம் அல்லது 2 மாதம் ஃபாலோ பண்ணணும். அவங்க சொல்கிற விஷயம் ஏதாச்சும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி தெரியுது, ஓகே பரவாயில்ல அது கொஞ்சம் ஈஸியாக சொல்லித்தராங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்கள நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வெபினாரை எடுத்துக்கலாம். அதாவது அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிங் கொடுக்கணும். நல்லா கவனிங்க, சும்மா ஒரு வாரம் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் அந்த டவுட்டை எப்போ வேணாலும் கிளியர் பண்ணி கொடுக்குற மாதிரி அவங்க சப்போர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டுட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட சேர்ந்துக்கலாம். நான் என்ன பர்டிகுலராக இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான யூடியூப் சேனல் வந்துருச்சு, ஆயிரக்கணக்கான மென்டர்ஸ் க்ரியேட் ஆகிட்டுருக்கேன். நிறைய பேர் சொல்லித்தரேன் நிறைய சேனல் இப்போ வந்துருக்கு. நான் அதுதான் சொல்கிறேன். நான் பர்டிகுலர் அவங்கன்னு சொல்ல வரல. உங்களுக்கு யார் சூட்டபிள் ஆகுறாங்களோ அவங்ககிட்ட சேர்ந்துக்குங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட். இப்போது நான் வீடியோ எண்டில் வந்துட்டேன். என்னுடைய வெபினார் டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு சொல்லிடுறேன். என்னுடைய வெபினார் குறைஞ்சது 45 நாள் நடக்கும். அதுக்கு மேலே என்ன சப்போர்ட் இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்கலாம். லைஃப் டைம் சப்போர்ட். நீங்கள் எந்த டவுட்டை வேணாலும் எப்போ வேணாலும் கேட்கலாம். 45 டேஸ் என்னுடைய கம்யூனிகேஷன் உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அந்த 45 டேஸில் என்னுடைய கம்யூனிகேஷன் நான் என்னுடைய கண்டென்ட் என்ன கொடுக்கணும், நீங்கள் என்ன ரிப்ளை பண்ணுறீங்களோ அதனுடைய கண்டினியூஷன் ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நான் கற்றுக் கொடுத்ததில் உங்களுக்கு ஏதாச்சும் அந்த 45 டேஸ்க்கு அப்புறமும் டவுட் 1-2 வந்தது அப்படின்னா அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபீஸ் டீட்டெயில்ஸ்லாம் என்ன அப்படின்றத நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் மூலிமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ சார் ஃபீஸ் என்ன அப்படின்றத வாட்ஸ்அப் மூலிமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் என்னென்ன லாங்குவேஜ் அப்படின்னு கேட்கலாம். தமிழ் அண்ட் ஹிந்தி 2 லாங்குவேஜ்லையும் நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சரி, என்னென்ன சார் கவர் பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்னு கேட்கலாம். ப்ரைஸ்-ஆக்ஷன் கம்ப்ளீட் A to Z பேசிக்லேருந்து, அதாவது கேண்டில்னால் என்ன, கேண்டில் எப்படி உற்பத்தி ஆகுது, ஒரு கேண்டில் எப்படி உற்பத்தி ஆகுது, கேண்டில் சார்ட் ரீட் எப்படி பண்ணணும், அதில் என்னென்ன விஷயம் இருக்குது எல்லாத்துலேயும், அதில் இன்க்ளூடிங் பேசிக்கில் ஒன்றுமே தெரியல சார், நீ ஷேர் மார்க்கெட்னா புதுசு 0 நாலேஜ் அப்படின்றவங்கள இருந்து
எனக்கு 3-4 வருஷமாக நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன் சார், எனக்கு அட்வான்ஸ் லெவலில் நான் இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு வரலும், அதாவது எனக்கு ஒரு 50% தெரியும் சார், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றவங்களுக்கு சரி, 0% நாலேஜ் இருக்கவங்களும் சரி, எல்லாருக்கும் சேர்த்து பொருந்தும். ஓகேங்களா? இந்த 45 டேஸ் கிளாஸ் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து என்னென்னா இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனல் ஒன்று இருக்கல ஆட் பண்ணிவிடுவாங்களே. ப்ரைம் டெலிகிராம் சேனல் அப்படின்னு, அதாவது லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய வியூஸும் அவங்களுடைய வியூஸும் வந்து மேட்சிங் ஆகுதான்னு பார்க்கணும். நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுறேன் இல்லைங்களா, அதே மாதிரி அவங்களையும் வந்து சென்ட் பண்ண வைக்கணும். என்னுடைய டார்கெட் என்னென்னா, எனக்கு தெரிஞ்சதை அந்த 45 டேஸ்லேயோ இந்த 3 மாதத்துலேயோ அவங்களுக்கு மைண்ட் செட்டில் ஏற்றிடணும். அது என்னுடைய கான்செப்ட். ஓகே, இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனல் லைஃப் டைம் எதுவும் அவங்களுக்கு ஃப்ரீயாகவே இருக்கும். நீங்கள் இதெல்லாம் தெரியும், நீங்கள் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறவங்களுக்கு இப்போ புதுசாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னுடைய பழைய வீடியோலாம் போய் பாருங்கள். அந்த ப்ரைம் டெலிகிராம் சேனல்லாம் என்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதாவது லைவ் மார்க்கெட்டில் என்னோடய சார்ட் வியூஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். ஓகேங்களா? ப்ரைஸ் ஆக்ஷன் கம்ப்ளீட்டாக சொல்லித்தரப்படும். இந்த 45 டேஸ் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் வந்து ஆப்ஷனை பற்றி, ஆப்ஷன் பையிங்கை பற்றி ஃப்ரீயாகவே ஒரு சில முக்கியமான நாலேஜ் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும். ஆப்ஷன் ட்ரேடிங், பையிங் ட்ரேடிங்கை பற்றி ஃப்ரீயாகவே, அதாவது நான் என்ன அந்த ஃபீஸ் வாங்கணும் அந்த ஃபீஸ்லேயே இதுவும் லாஸ்ட்டில் உங்களுக்கு ஃப்ரீ, இது இந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் ஒன்றும் கிடையாது, அதிலே உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஆப்ஷன் பையிங்கை பற்றி என்னென்ன கவனிக்கணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு அந்த 45 டேஸ் கம்ப்ளீட் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அதுக்குள்ளவே தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக சொல்லித்தர மாட்டேது. ஏன்னா வந்து இது ரொம்பவும் பாதுகாப்பாக பண்ண வேண்டிய விஷயம், ரொம்ப கவனிக்கணும். என்னென்ன கவனிக்கணுன்றது அது உங்களுக்கு அது கிளாஸ் முடிகிற சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா அந்த விஷயம் சொல்கிறேன்னா, உங்களுடைய ஸ்க்ரீனை நான் பார்த்து சொல்லித்தருவேன். அதாவது உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை நீங்கள் என்ன படிச்சுட்ருக்கீங்க, நான் சொன்னதை நீங்கள் என்ன மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத உங்கள் ஸ்க்ரீனை நான் பார்த்து, அந்த வந்து 1-to-1 செஷனாக இருக்கும். அதாவது நீங்களும் நான் மட்டும்தான் இருப்பேன், 2 பேர் வேறு யாரும், 50 பேர் 100 பேர்லாம் சேர்த்துட்டில்ல. அப்படி டவுட் கிளியர் செஷனில் வந்து மட்டும்தான் வந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு டைம், 15 நாளைக்கு ஒரு மட்டும் நம்ம அந்த குரூப்ஸில் இருப்போம். ஏ குரூப், பி குரூப், அது மாதிரி சி குரூப், டி குரூப், அது மாதிரி இருக்கும். உங்களை எந்தெந்த லெவலில் நீங்கள் புரிஞ்சுட்டு இருக்கீங்களோ அந்த லெவலில் உங்கள் குரூப்பில் ஆட் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ வந்து அந்த குரூப் வைஸாக உங்களுக்கு ஒரு 10 டேஸ், ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் நீங்கள் என்னென்ன புரிஞ்சுட்டிங்களோ ஒரு வெபினார் வந்து ஆன்லைன், அப்போ வந்து எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணி கலந்துரையாடலாம். அது வரலாம் கற்றுக்க சொல்ல 1-to-1 செஷன் மட்டுமே இருக்கும். நீங்களும் நானும் 2 பேர் மட்டும்தான் வந்து அந்த 45 டேஸில் எப்பப்போ உங்களுக்கு டவுட் இருக்கோ அது வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து என்னுடைய வெபினார் டீட்டெயில்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்னென்ன கவர் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க இல்லையா, கவர் பண்ண வந்து மெயின் சார்ட் ரீடிங், ப்ரைஸ் ஆக்ஷன் கம்ப்ளீட்டாக வரும். கடைசியில் ஆப்ஷன் பையிங்கை பற்றியும் வரும். ஃபாரெக்ஸில் அப்ளை பண்ணலாமா, இல்லை வந்து என்ன சொல்கிறாங்க வேறு எல்லா க்ரூடு MCXயில் பண்ணலாமா, கமோடிட்டி யூஸ் எதில் வேணால் யூஸ் பண்ணலாமா, சார்ட் எதிலெல்லாம் வருதோ எல்லாத்துலையும் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சார்ட்டு எதிலெல்லாம் உங்களுக்கு ஃபார்ம் ஆகுதோ, கேண்டில் ஸ்டிக் எதெல்லாம் வருதோ எல்லாத்துக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபவுண்டேஷன் கொடுக்குறேன், அது வந்து ஃபவுண்டேஷன், நீங்கள் அந்த ஃபவுண்டேஷன் எதுக்கு வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் இந்த வெபினார் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுருங்களேன். இதுவும் டீட்டெயில் பத்தலை அப்படின்னா என்ன பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு வெபினார் டீட்டெயில்ஸ்னு இருக்கும் பாருங்கள். அந்த டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு கூட நீங்கள் எனக்கு கான்டாக்ட் நம்ம பண்ணி கேட்டுக்கலாம். இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு நம்பர் கூட கொடுத்துருக்கேன் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுத்துருக்கேன், இல்லை கூட கொடுத்துருக்கேன். நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா கேட்டு கிளியர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி டெலிகிராம் சேனல்னு சொன்னேன் இல்லைங்களா, ப்ரைம் டெலிகிராம் சேனல்னு சொல்லிட்டு, இது வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல். அதாவது லைவ் மார்க்கெட்டில் வியூஸ் இப்போ இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ரேஞ்ச் ஒரு 200 EMA லைன் இங்கே வந்துடுச்சு. இந்த இடத்துல நமக்கு 200 EMA லைன். ஸோ இந்த லைன் கட்டான மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கு பாருங்கள், மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு. பிரேக் அவுட் கொடுத்துச்சு, ஆனால் ஃபஸ்ட்டு பிரேக் அவுட்டில் வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு பிரேக் அவுட்டில் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. அகைன் ரெண்டாவது பிரேக் அவுட்டில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா சூப்பராக பண்ணியிருக்கு. கண்டினியூ மார்க்கெட் ரொம்ப தூரம் போயிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பாருங்கள். இது மாதிரி லைவ் மார்க்கெட்டில் என்னோடய வியூஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். இது எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. இது வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ கொடுப்பீங்க, ஒரு நாளைக்கு எத்தனை ஸ்டாக்ஸு, ஒரு நாளைக்கு கால்ஸ் டிப்ஸ் அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. இது கால்ஸோ டிப்ஸோ கிடையாது, ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ், ஒன்லி ஃபார் அதுவும் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் இருக்கிறவங்களுக்கு, அது வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முக்கியமாக அந்த சேனல் இருக்கிறது. ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.